டே 7 ஆஃப் நெக் சிவிங் சேலஞ்ச். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த நெக்கை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் டு மெயின் ஃபேப்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இந்த ஷேப்பை வந்து ஜஸ்ட் 1/4 இன்ச்சில் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சிங் வரல, நான் கம்ப்ளீட்டாக பிகினர் அப்படின்னா பேசிக் ஸ்டிச்சஸ் எப்படி போடணும்னு சொல்லி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எதையுமே ஸ்டிச் பண்ண முடியும் ஈஸியாக. இந்த நெக் ஷேப்பை ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நடுவில் இருக்க எக்ஸஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்லாஷ் கொடுத்துக்கணும். இப்போ இந்த லைனிங்கை இந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணி அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. நம்ம ரைட் ஆன் ரைட் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது இந்த எட்ஜஸில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். ஓகே, கம்ப்ளீட்டாக இந்த எட்ஜ் ஃபுல்லுக்குலேயே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல டாப் ஸ்டிச் வேணும்னா டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஸ்டிச் கொடுத்து காட்டுறேன். பட் இல்லாமல் இருந்தாலே நீட்டாக இருக்கும். டாப் ஸ்டிச் வேண்டாம்னா நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். போட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நெக்கை நீங்கள் நார்மலாக கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்னொரு இது லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் டர்ன் பண்ணினால இந்த மெத்தடில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு ஸ்கொயர் ஃபேப்ரிக் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணிக்கணும். கட் பண்ணி ஸ்லாஷ் கொடுத்து உள்டாவாக திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம ரிவர்ஸில் லைனிங் எப்படி திருப்பணுமோ அதே மாதிரி இன்சர்ட் பண்ணி உள் சைடு திருப்பிட்டு ராங் சைடில் அந்த ஃபேப்ரிக்கை மடித்து ஹெம் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். டாடா.